நேற்று சடனாக வந்துட்டு கொடைக்கானல் கிளம்புவோம்னு சொல்லிட்டு நானும் நிசாவும் கிளம்பிட்டோம். நிசா வந்துட்டு 7 மணிலேருந்து கொடைக்கானல் போவோம்னு சொல்லிட்டு இருந்தா. சரி சும்மா விளாட்டுக்கு சொல்லான்னு பார்த்தா உண்மையிலே கிளம்பிட்டா. அதோட ஓகே நம்மளும் கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கஞ்சியும் சிக்கன் தான் இருந்துச்சு. அதை சாப்பிட்டுட்டு நம்மளும் கிளம்பிட்டோம். ஆல்ரெடி அம்மா தம்பியோட ஃப்ரெண்ட்ஸு மச்சான் எல்லாருமே போயிருந்தாங்க. முந்தின நாள் நைட் தான் அவங்க கிளம்பி போனாங்க. சரி ஓகே இன்னைக்கு நம்மளும் போய் அவங்களோட ஜாயின் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு நம்மளும் கிளம்பிட்டோம். ஸோ நானும் நிசா பாப்பா தான் போகிறோம். எதில் போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம புது காரில். இதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ட்ரிப்பு வேறு. கரெக்டான அவங்க கார் எடுக்கிறதுக்கு 9:30 ஆயிடுச்சு. சரி ஓகே கிளம்புவோம்னு சொல்லிட்டு ஒரு 3000 கிட்ட பெட்ரோலை போட்டுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். ஒரு 1 ஹவருக்கு மேலே வந்துட்டு நம்ம கொடைக்கானல் ரோடு கிட்ட சரியான டிராஃபிக்கு. ஸோ என்னென்னு பார்த்தா கனிமொழி மேம் வந்திருந்தாங்க. ஸோ பிரச்சார மீட்டிங் நடந்துகிட்டு இருந்துச்சு. அவங்களோட பிரச்சார வண்டியும் பார்த்துட்டு அதோட டேரெக்டாக நாங்களும் வண்டி எடுத்து மூவ் பண்ணிட்டோம். போகிற வழியில் பார்த்தா கொடைக்கானல் செக் போஸ்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு திருப்தியாகவே இருந்துச்சு கொடைக்கானல் ஏற போகிறோம்டா அப்படின்னு. அங்கே பார்த்தா நம்ம வந்துட்டு இ பாஸ் வேறு அப்ளை பண்ணாமல் வேறு இருந்தோம். கேட்குறாங்க டவுட்டாகவே இருந்துச்சு. அதே மாதிரி இ பாஸ் கேட்டுட்டாங்க. சரி ஓகே என்ன பண்ணு சொல்லிட்டு ஆன்லைனில் டக்குன்னு அப்ளை பண்ணி நம்மளும் இ பாஸை காமிக்கவும் சரி ஓகே போங்க அப்படின்ட்டாங்க. கொடைக்கானல் கீழே வெயில் கொளுத்து எடுத்துருச்சு. மேலே போய் பார்ப்போம் எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக கிளம்பிட்டோம். போகிற வழியில் இந்த பலாப்பழம் இருந்துச்சு. எப்பயுமே நிசா பலாப்பழம் பார்த்தா வாங்குன்னு சொல்லிடுவா. அதோட சரி ஓகே பலாப்பழத்தை வாங்குவோன்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபாய்க்கு வந்துட்டு 1/2 கிலோ சொன்னாங்க. அதை வாங்கியாச்சு. பார்த்து வாங்கினா தான் நல்லா இல்லைன்னு சொல்லுவானுங்க. அதே மாதிரி நல்லா இல்லைன்ட்டானுங்க. ஆனால் ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அதோட வந்துட்டு ஒரு இடத்த ஸ்டாப்பிங்கை போட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு பசி எடுக்கவும் பாப்பாவுக்கு பால் ஆற்றியாச்சு. ஏன்னா மேலே போயிட்டோம்னா கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும் ஃப்ரீயாக இருக்காதுன்னு சொல்லிட்டு டேரெக்டாக போகிற வழியே பால் ஆற்றிட்டு சில்வர் ஃபால்ஸ் நம்ம போயிட்டோம். நம்ம கொடைக்கானல் போனதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்ன நடந்துச்சுன்றது தங்கணுமா தங்கலையான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணாமல் தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.